ஹலோ, குட் மார்னிங். நான் உங்கள் சையத் இம்ரான் பேசுகிறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களோட நல்ல ஆதரவோட என்னோடய வியூஸ் வந்து கிட்டத்தட்ட 600க்கு மேலே போயிட்டுருக்குங்க. நான் போட்ட வீடியோவுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சில கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூட எனக்கு கேட்குறாங்க, என்ன ரேட் மார்க்கெட் போகுது, என்ன ஏது சொல்லி ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ரேட் கேட்குறாங்க. சில இன்னும் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேர் ஆதரவோட எனக்கு நல்ல வியூஸும் வந்திருக்குங்க. சரியாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் நாள். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அவ்வளோ கூட்டம் வரலைங்க. ஆனால் கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் ஹையாக இருக்குது. பச்சை காய்கறி கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா வித்தியாசமாக இருக்குது நேற்றோடு இன்றைக்கி. அதே மாதிரி ஆனியன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாசிக் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்ல பிக் சைஸ் 50 kg பேக் வந்து 1800 கிடைக்குதுங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா 1500 கிடைக்குதுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆந்திரா வெங்காயம் சொன்னிங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி ஆக்ரா ஊர்லேயும் ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்குதுங்க. உங்களுக்கு 28 ருபீஸில் கிடைக்குதுங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கேட்ரிங், உங்களுக்கு ஏதாவது கேட்ரிங் ஆர்டரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பல்காகவும் நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டெயிலே நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணுவோங்க. நம்ம கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது கோயம்பேடு மார்க்கெட்டில். சரியா? உங்களுக்கு இந்த நான் ஷோகேஸ் பண்ணுறேன். என்னென்ன பொருள் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் பிக் சைஸ் ஆனியன். இங்கே இருக்குது பிக் சைஸ் ஆனியனை பாருங்கள். நீங்கள் நம்ம வச்சுருக்கோம். நமக்கெல்லாம் பிக் சைஸ் ஆனியன் க்ளீன் பண்ணி அதுவும் பேக்கிங் 50 kg பேக்கிங்கோட க்ளீனாக கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 50 kg ஆனியன் தாங்க பேகு. அதே மாதிரி பிக் சைஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 50 kg. இந்த மாதிரி பிக் சைஸாக உங்களுக்கு நல்ல தரமான பொருளாக பிக் சைஸ், இதை விட பிக் சைஸ் கூட நம்ம கொடுப்போங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்றப்ப நாங்கள் கொடுப்போங்க. மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க மீடியம் சைஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னா இதுதான் மீடியம் சைஸ் ஆனியன். இது 1500லேருந்து ரேட்டில் கிடைக்கும் 50 kg பேக். இன்றைக்கி 40 ருபீஸ் நம்ம இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். 35 to 40 ருபீஸ் சேல்ஸ் பண்ணுறோம். அதே பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 ருபீஸ்க்கு நம்ம ரீட்டெயிலில் சேல்ஸ் பண்ணுறோம். ஹோல்சேலில் 1800 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இதுதான் அது க்ளீன் பண்ண சரக்கு எல்லாமே. சரியா? அதே பார்த்திங்கன்னா இது ஆக்ரா ஊரில் வந்து அதில் பிக் சைஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸும் இருக்குதுங்க. இப்போ ரீட்டெயிலுக்கும் நம்ம மளிகை கடை இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி வாங்குகிறாங்க. இந்த ஆக்ரா ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மகிட்ட இப்படி வந்துடுங்க. இந்த ஃபுல்லாக நம்மகிட்ட இப்படி வந்துருங்க. இந்த ஆக்ரா ஊரில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 பேக் வந்துச்சு. அது காலி ஆகிட்டு 4 பேக் தாங்க இருக்குது இன்றைக்கி. அப்படின்னு சேல்ஸ்லேயும் வந்து பரவாயில்லைங்க. சேல்ஸ் அந்தளவுக்கு நம்ம மோசம்னு சொல்ல முடியாது. மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி மக்கள் வந்து கொஞ்சம் வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா ஏஷியாவிலே இதுதான் பெரிய மார்க்கெட் உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட். இங்கே வந்து சென்னை சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து இங்கே சரக்கு போகுதுங்க. இங்கே அதே மாதிரி நமக்கும் நல்ல பரவாயில்லைங்க. ஒரு நல்ல பெனிஃபிட்டோடு தான் ஒரு சரக்கு காலி ஆகிட்டுருங்க. இன்றைக்கி இந்த ஆக்ரா ஊர்லன்னு பார்த்துக்க போனீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 28 ருபீஸ். நான் காமிச்சோம்ல இதுதான் ஆக்ரா ஊரில். இந்த ஆக்ரா வந்து 28 ருபீஸ் ஹோல்சேலில் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இது இண்டூர் ஊர்லங்க. இது இண்டூர். இது சிப்ஸு இந்த மாதிரி வருங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிப்ஸு இந்த மாதிரி போடுறாங்க. இந்தாங்க அந்த ஆக்ரா ஊரில். இதுதான் இந்த இண்டூர் ஊர்லன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம சிப்ஸு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ஆக்ரா ஊரில் மேக்ஸிமம் எங்கே வாங்கிட்டு போவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஊரில் வந்து உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸில் மஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல அந்த உருளைக்கிழங்குக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ஆக்ரா ஊரில் கொஞ்சம் இனிக்கும். அதே இது இண்டூர் ஊரில் இனிக்காது, ஜோதி ஊரில் இனிக்காது. இந்த இண்டூர் ஊரில் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ். நல்ல தரமான ஊரில் ஃபஸ்ட் குவாலிட்டி ஊரில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அருமையான ஊரில் உங்களுக்கு டெலிவரி பண்ணலாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி நம்மக்கிட்ட மூடையும் சேல்ஸ் ஆகுது, ரீட்டெயிலையும் சேல்ஸ் ஆகுது. இஞ்சி வந்து தரமான இஞ்சி தான் நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பக்கா இஞ்சி அருமையாக இருக்குங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 40 to 50 ருபீஸில் ரேஞ்சில் கிடைக்குங்க. அதே மூட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் உங்களுக்கு மூட்டை இந்த மூட்டை இந்த மாதிரி மூட்டை ரேஞ்சில் கிடைக்குது உங்களுக்கு இஞ்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த அருகு பாருங்கள் மூட்டை ரேஞ்சில் இஞ்சி கிடைக்குது. அதே மாதிரி மிளகா இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டில் மிளகா பார்த்தீங்கன்னா 40 to 50 ருபீஸில் கிடைக்குதுங்க மிளகா. சரியா? அதே மாதிரி பூண்டு மலைப்பூண்டு இந்த அது பாருங்கள். மலைப்பூண்டு நல்ல பிக் சைஸ் நல்ல தெளிவான பூண்டு. இதே மலைப்பூண்டு நான் மூடையிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க அருமையான பூண்டு, நல்ல தெளிவான பூண்டு. நான் உங்களுக்கு கையிலேருந்து எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அருமையான பூண்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் உங்களுக்கு
280 to 300, 260, 270 இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்க பூண்டு வந்து உங்களுக்கு 280 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி அருமையான மலை பூண்டு தெளிவாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி திரி பூண்டு சொல்கிறோம்ல, அது மாதிரி திரி பூண்டு, இந்த பல் பூண்டு சொல்கிறோம், இந்த பல் பூண்டு கோயம்புத்தூரில் 200 rupeesக்கு இந்த பல் பூண்டு கிடைக்குங்க. அந்த பல் பூண்டை நான் உங்களுக்கு 3 எடுத்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்க, இதுதான் பல் பூண்டு, நல்ல தரமான பூண்டு. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு பல்ல உடைக்க வேண்டிய அவசியம் அப்படிலாம் இல்லை. பூண்டை கொண்டு போய் இந்த மாதிரி கொடுக்குறோமா, உங்களுக்கு ஈஸியாக அரைச்சி ஈஸியாக பிரியாணி கிடைக்கலாம். ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பூண்டே ரொம்ப ரேட்லங்க, 200 rupees தாங்க ரேட்டு. வெறும் 200 rupeesக்கு நல்ல பூண்டு, அருமையான பூண்டு கிடைக்குது உங்களுக்கு. எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் க்ளீனாக கிடைக்குங்க உங்களுக்கு. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சின்ன சாம்பார் வெங்காயமும் இருக்குது. இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 90 to 100. சரியா? இதை நீங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மதுரைக்கு அந்த பக்கம், திருநெல்வேலி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளின்னு சொல்லுவாங்க. ஈர வெங்காயம், திருச்சி போகும்போது ஈர வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வெங்காயத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்து தெரியுமா? சூடு தனியும், உங்களுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்கும். அது வந்து வெங்காயத்தோட நிறைய ஊர் சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து உள்ளி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வெங்காயம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஹெல்த்துக்கு நல்லது, பெனிஃபிட் நல்லது. அதே மாதிரி இஞ்சி யூஸ் பண்ண போய் எந்த ஒரு டாக்டர்ஸ் போகிறது கம்மி பண்ணிக்கலாம். இஞ்சி தட்டி சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க. இந்த மாதிரி பூண்டும் ஒரு பல்லு பூண்டு 2 பல்லு பூண்டு சாப்பிட்றதுனால, தனியாக சாப்பிட்றதுனால அது உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்து. நீங்கள் மார்க்கெட்டில் இவ்வளோ சீப் ப்ரைஸில் நல்ல ஹெல்த்துக்கு ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான பொருளை நம்ம கிடைக்குது. கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் அன்றைக்கி நைட்டு வருது, காலைல சேல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். மற்ற இடத்துக்கு மார்க்கெட் மேலே 3-4 நாளில் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற பழக்கமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, வந்தோடனே அப்போ டெலிவரி, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷான பொருள் தான் உங்களுக்கு கிடைக்குது. நான் வீட்டுக்காக வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள் கரும்பு, என் வீட்டுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் கரும்பு. ஒரு கட்டு கரும்பு இன்றைக்கி கோயம்புத்தூர் மாட்டில் 150 to 300 தாங்க டாப். நல்லா அருமையான கரும்பு. இது என் வீட்டுக்காக நான் வாங்கினதுங்க. சரியா? நல்லா இருக்குது கரும்பு. உங்களுக்கு கோயம்புத்தூர் மாட்டில் வந்து வாங்கிட்டிங்கன்னா 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அதுக்காக 20 கரும்பு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா? இன்றைக்கி மாட்டுப் பொங்கல்னால அவ்வளோ கூட்டங்கள் எதுவும் இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை நான் ஷோகேஸ் பண்ணுறேன். பாருங்கள், நிறைய கடைங்க பாருங்கள், நிறைய கடைங்க பூட்டி தாங்க இருக்குது. நிறைய கடைங்க பூட்டி தான் இருக்குது. மார்க்கெட்டில் நடமாட்டம் அவ்வளோ இல்லை. சரிங்களா? மார்க்கெட் நடமாட்டம் அவ்வளோ இல்லை. கடைங்களும் காலியாக தான் கிடக்கு. சரியா? ஒரு சில கடைங்க தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு சில கடைங்க வந்து க்ளோஸில் தாங்க இருக்குது இன்றைக்கி. சரியா? நான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு பெரிய வெங்காயம் என்ன ரேட்டு, சின்ன வெங்காயம் என்ன ரேட்டு, சாம்பார் வெங்காயம் என்ன ரேட்டு, அதே மாதிரி பூண்டு என்ன ரேட்டு. பூண்டு சின்ன பூண்டு வந்து 220 ரூபாலேருந்து 300 ரூபாலேருந்து டாப்பில் கிடைக்குது. இஞ்சி என்ன ரேட்டு, உருளை என்ன ரேட்டு, ஆக்ரா என்ன ரேட்டு, இண்டூர் என்ன ரேட்டு, ஜோதி என்ன ரேட்டு, எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோங்க. சரியா? நம்ம வந்து க்ளீனாக பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, குட் மார்னிங், தேங்க்யூ.